பாஜகவில் தாங்களும் சுதந்திரமாகத்தான் செயல்படுகிறோம், அதிமுகவும் சுதந்திரமாகத்தான் செயல்படுகிறது என கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திருமாவளவன் திமுகவின் நிலையான அடிமையாக இருப்பதாகவும், விஜய் தனியாக வருவது சரியா அல்லது அணியாக வருவது சரியா என்பதை தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த காமாலை கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுறவங்க எல்லாமே சங்கியா தெரியுறாங்க. நாளைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பத்திரிகாரங்கள்லாம் சங்கி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா விஜய் சங்கி, சீமான் சங்கி, அதுக்கப்புறம் எல்லாருமே சங்கி. அது மாதிரி எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் அப்படியே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி, ஆர்எஸ்எஸ் எப்போவுமே இருக்கிறாங்க, ஒரு சேவை இயக்கம் தான். அதனால ஒரு பயத்தில் எப்போ பார்த்தாலும் இன்னொன்று சொல்கிறாரு, அதிமுகவே கொள்கை அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கொள்கையை பேசுகிறாங்க. நானும் அண்ணன் எடப்பாடியாரோட கலந்துக்கிட்டேன். அவங்க கொள்கையை பேசுகிறாங்க, எங்கள் கொள்கையை பேசுகிறோம். ஆனால் நீங்கள் நிரந்தர அடிமையால் ஆயிட்டீங்க. திமுகவோட நிரந்தர அடிமையாக திருமாவளவன் ஆயிட்டு வேங்கை வயலில் எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா? காங்கிரஸ் அதே மாதிரி தான். அவங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு, இன்னும் ஆள் கண்டுபிடிக்கப்படலை. இவங்கெல்லாம் அடிமைகள். ஆனால் எங்களை பார்த்து அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். தம்பி விஜய் தனியாக வருவது சரியா அணியாக வருவது சரியா அப்படின்னு கேட்கிறார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இல்லை, எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்.